கோயம்புத்தூர் ஸ்பெஷல் தக்காளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நல்லா இந்த மாதிரி வாழை இலையில இட்லியை வச்சு தக்காளி குழம்பு சுட சுட ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு பட்டை, கிராம்பு, சோம்பு, மிளகு, கசகசா இது எல்லாமே வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான வரமிளகா இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 4 பழுத்த தக்காளி, தேங்காய் மசிகிற அளவு வதக்கி அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டு அதையும் தனியாக எடுத்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக கல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், வரமிளகா, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து நல்லா நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. தக்காளி குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. சைட் பை சைட் நான் வாழை இலையை வச்சு இட்லியும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்டியான தக்காளி குழம்பு ரெடி. இந்த மாதிரி வாழை இலை இட்லி ட்ரை பண்ணி பாருங்க.